வணக்கம். இன்றைக்கி வேலைக்கு போனது பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் வீட்டு போர் 200 அடி மாட்டிருந்தாங்க. ஏற்கனவே ஒருத்தர் எடுத்து பார்த்துருக்குறாங்க. மோட்டர் வரல. இது பார்த்திங்கன்னா 80 அடிக்கு மேலே நின்றுருந்துச்சு மோட்ரு. நாங்கள் போய் பார்த்தோம். எங்களை கூப்பிட்டுருந்தார், வீட்டுக்காரர் எங்களை கூப்பிட்டுருந்தார். அவர் எங்கேயும் வெளிநாட்டில் வேலை இருக்கிறாரு. யூடியூப்பில் பார்த்து தான் கூப்பிட்டாரு. நாங்கள் போய் பார்த்திங்கன்னா மோட்ரு எங்கள் டூல்ஸ் விட்டு ரிலீஸ் பண்ணி பாருங்க ஒவ்வொரு வைப்பாக கழட்டி இருக்கிறோம். மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு இருந்துச்சு. இது எதுனால பார்த்தீங்கன்னா கல் பிடிச்சிருந்தது. ஒரு மோட்டர் பைப் எடுக்க முடியல. நாங்கள் போய் பார்த்தீங்கன்னா பாருங்க பைப் பூரெல்லாம் துண்டு துண்டாக அறுத்து கீழே போட்டு பண்ணி தான் வெளியிலே எடுத்து சேர்த்துனோம். ஏன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்தது. ஆனால் மோட்ரு வந்துருச்சு. நல்ல முறையாக வேலையும் பக்கமாக முடிய போகுது. பாருங்க இப்படி அந்த டூல்ஸ் விட்டு அந்த மோட்டர் கீழே அடிச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் வருங்க. வச்சு நல்லா ரிலீஸ் ஆகி வந்துடுது. உங்கள் போரில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நம்பர் போட்டு விட்றோம், கூப்பிடுங்க. இது பண்ணி தரோம். நாங்கள் என்ன வேலை செய்வோம்னு பார்த்தீங்கன்னா போர் மோட்டர் உள்ள கட்டாய் விழுந்து எடுக்கிறது, வேர் அடைச்சா எடுக்கிறது, கம்ப்ரஸர் ரோஸ் பள்ளின்னு எடுக்கிறதுங்க. இந்த போரில் ஏதாச்சும் புது போர் ஓட்டி இடையில ஏதாச்சும் மண் மூடி கல் அடைச்சிருந்துச்சுன்னா அதுக்கு பைப் வச்சு கொடுக்கறது. இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு வரோம். ஏதோ ஒரு வேலை இருந்துச்சுன்னா எங்களுக்கு கூப்பிடுங்க. நாங்கள் பார்த்து தருவோம். பாருங்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு மோட்டர். போ கழட்டிட்டு இருக்கிறோம். மோட்டர் மேலே வந்துடுச்சு. பாருங்க அந்த மோட்டர் என்ன ஆயிருக்குதுன்னா ஏற்கனவே வேலை செஞ்சவங்க சைடில் ஏதோ விட்டு டூல்ஸ் விட்டு பாருங்க பம்பல் பிச்சிடுச்சு. அது உள்ள கல் பிடிச்சதா நீங்கள் ஏற்கனவே வேலை செஞ்சு மிச்சாங்களாங்கிறது பாருங்க. அப்படியே பூரால பிச்சை எடுத்துட்டாங்க. நாங்கள் அப்படியே வேலை செஞ்சு மோட்ரு வந்துருச்சு. இது என்னன்னு தெரியுங்களா? சந்தோஷம். நாங்கள் மோட்டர் எடுத்து கொடுத்துட்டோம். மோட்ரு வேலை வந்துருச்சு. அதுங்க உங்கள் போரில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுனாலும் கூப்பிடுங்க. பிரிச்சுட்டுண்ணா இல்லை ஃப்ரீயாக மோட்டர் தனித்தனி பிரிச்சுட்டு இன்னும் இதில் வேறு பம்பு தான் போடணும். அவர் பச்சனை கழிச்சு இதனால் வெளியில் எடுத்து கொடுத்துட்டோம். மோட்டரும் வந்துருச்சு. மோட்டர் மட்டும் பார்த்தீங்களா? உள்ள ஓட்டுக்காய் பம்பு மோட்டருமே வந்ததே பெரிய விஷயம். அந்த கண்டிஷன் ஆகிட்டே வந்தது வெளியில். நன்றி, வணக்கம்.